ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ லேம்டா ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஏன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு அன்னேம்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேமே யூஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெகுலர் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா, ரெகுலர் ஃபங்க்ஷன்றது டெஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் வைப்பீங்க, ரைட்டா? ஸோ அதேமாதிரி நம்ம லேம்டாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த நேமும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதனோட லைனே பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லைனில் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நிறைய இடங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதனோட யூசேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இந்த லேம்டா ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, மேப் ஃபில்டர் அப்படின்ற ஒரு 2 ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, மேப் ஃபில்டர். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அந்த லேம்டா எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம அந்த 2 ஃபங்க்ஷனை பற்றியும் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நம்ம ரியல் கேஸில் இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேம்டா ஃபங்க்ஷனை என்னென்ன வேலெல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஹலோ பைத்தான்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இப்போ கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ன்றதை கால் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ பைத்தான் sample.py கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹலோ பைத்தான்றது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ரைட்டா? ஸோ இதே வந்துட்டு நம்ம எப்படி லேம்டாவில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் எனக்கு ஹலோ பைத்தான்றதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்குள்ளே லேம்டான்ற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம லேம்டா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கோலனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரிட்டர்ன்ற கீவேர்டெலாம் கொடுக்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுவே ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நான் ஹலோ பைத்தான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ரன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கால் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேரந்திசிஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதை கால் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை க்ளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹலோ பைத்தான்றது வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இதை நீங்கள் இப்படி கால் பண்ணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஒரு வேரியபிளில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் ஸோ இந்த லேம்டா ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதை இந்த எக்ஸ்ன்றதை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹலோ பைத்தான்றது சொல்லுது. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் எப்படி நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு நான் சின்ன ஒரு ரெகுலர் ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போது. ஓகேங்களா, ஸோ நான் அந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இங்கே ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு 2 ஆர்குமெண்ட் இன்புட் ஆகுது, ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அந்த இன்புட்டை வாங்கிட்டு ஸோ எனக்கு ஹலோ அப்புறமா அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபார்மேட் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பற்றி தெரியல அப்படின்னா ஸோ அந்த வீடியோ பாருங்கள். சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தரேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு நான் ஃபஸ்ட் நேம் வந்துட்டு ஜான்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜான் கொடுத்துட்டு செகண்ட் நேம் வந்துட்டு விக்டர்னு தரேன். ஓகேங்களா, ஸோ விக்டர்னு தரேன். ஓகே, விக்டர்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹலோ ஜான் விக்டர்னு வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி லேம்டாவில் வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட்லாம் வாங்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேம்டாவோட சின்டெக்ஸ் வந்துட்டு இதுதான். ஓகே, ஸோ லேம்டான்ற கீவேர்டை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலன் வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, ரைட்? ஆன்லைனில் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ கால் பண்ணுறேன். இதில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் வந்துட்டு நான் தினேஷ்னு கொடுக்குறேன்.
செகண்ட் நேம் வந்துட்டு குமார்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹலோ தினேஷ், ஹலோ குமார்னு வந்திருக்கு. ஹலோ தினேஷ் குமார்னு வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இது தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இதனோட இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்குது, ஒன் லைனில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீடபுளாக இருக்குது. ரைட்டா? ஸோ மல்டிபிள் லைன் இல்லாமல் சிங்கிள் லைனில் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலே எப்படி இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ லேம்டாவிலே இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ரெகுலர் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு நேமை இன்புட்டாக வாங்குகிறேன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நேம் ஒரு இன்புட்டாக வாங்கிட்டு ஸோ அந்த நேம் வந்துட்டு ஏல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஹாய் ஆனந்த்ன்றது ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, ஸ்மால் ஏ இல்லை கேப்ஸியில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஹாய் ஆனந்த்ன்ற ரிட்டர்ன் ஆகணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஏ அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதையே நம்ம எப்படி லேம்டாவில் எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் நான் வந்துட்டு ராம் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏல ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆனந்த் அப்படின்றத ஒரு நேமாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆனந்த்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆனந்த்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ராமன்றதுக்கு வந்துட்டு எனக்கு நேம் மஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏன்னு வருது. ஸோ ஆனந்தன்றதுக்கு எனக்கு ஹாய் ஆனந்தன்றது ரிட்டர்ன் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம நார்மல் ரெகுலர் ஃபங்க்ஷனில் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதையே நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லேம்டாவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸோ லேம்டா நேம்ன்ற ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நேம் இன்புட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப் எல்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போனால் நான் டெர்னரி அப்படின்ற அதை ஒன்லைன் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹாய் ஆனந்தன் இருக்குது. ஓகே, ஸோ அதை ஆனந்தன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அந்த இன்புட்டு தான், அந்த நேமை தான் எனக்கு இங்கே பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணி அந்த நேமை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு ஃப்ரண்ட்டில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஜூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஸோ எல்ஸ் இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித்து ஏன்றதை சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ எல்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்ஸில் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ன்றதை கால் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு நேம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நான் குமார்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அனித் அப்படின்ற ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் குமார்ன்றதுக்கு நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏன்றது வந்திருக்கு. ஸோ அனித்ன்றதுக்கு ஹாய் அனித்ன்றது வந்திருக்கு. ரைட்டா? ஸோ ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டுமே நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஓகே, ஸோ லேம்டாவில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே நம்ம எப்படி நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வாங்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். லேம்டாவில் நம்ம நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வாங்கலாம். ஸோ அதாவது ஸ்டார் ஆக்ஸு, டபுள் ஸ்டார், கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வாங்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதில் நம்பர் ஆஃப் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு 1 2 3 இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா ஸ்டார் ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ நான் 1 2 3ன்றதை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எனக்கு 6ன்றதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரைட்? ஸோ இதையே நீங்கள் லேம்டாவிலையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லேம்டாவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேம்டான்னு கொடுத்துட்டு ஸோ பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டார் ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்டார் ஆக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கோலன் சம் ஆஃப் அந்த ஆக்ஸ் வேரியபிளை கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்லைனில் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுத்துக்குமே சேம் அவுட்புட் தான் வருது. ரைட்டா? ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னோடய யூசேஜ் என்னன்றது. ரைட்டா?
ஸோ ஓகே, ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் எப்படி நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, இதில் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதாவது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நினைக்கிறேன், ரைட்டாக நம்ம கொடுக்கும் போதே கீ வேல்யூவாக கொடுப்போம், ரைட். ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் கெட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கில் கன்கேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ அந்த ரிசல்ட்டுன்ற ஸ்ட்ரிங்கில் கன்கேட் ஆகி அதை லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அந்த ரிசல்ட்டை. ஓகே, ஸோ இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப், ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நேம் 1ன்னு ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கிரேட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நேம் 2ன்னு ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ நேம் 2 ஈக்குவல் மைன்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2 நேமை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிக்ஷனரியாக எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2 ஆர்குமெண்ட்டையும் வந்துட்டு கெட் பண்ணி அதனோட வேல்யூ மட்டும் கெட் பண்ணி ஸோ வேல்யூஸ் ஏன் கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு டிக்ஷனரி எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றது பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்புட்டாக வாங்கும் போதே உங்களுக்கு டிக்ஷனரியை தான் வாங்கும். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வாங்கி கன்கேட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஸோ ஓகே, ஸோ இதே விஷயத்த நம்ம லேம்டாவில் எழுதி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதே விஷயத்த எப்படி லேம்டாவில் எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் லேம்டா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீவேர்ட் ஆர்க்ஸ் இங்கே வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஃபார் ஐ இன், ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அது பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த கீவேர்ட் ஆக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேம் இதே தான் கால் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து எக்ஸ், ரைட்டா. ஸோ எக்ஸ், ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த வேல்யூ மட்டும் எடுத்துருக்கு, ரைட்டா. கிரேட் மைண்ட்ஸ்ன்றது வந்திருக்கு, பட் லிஸ்ட்டில் வந்திருக்கு, ரைட்டா. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் கன்கேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்டா. ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் தனியாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த ஜாயின் ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு உங்களுக்கு கன்கேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு எனக்கு கன்கேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போது பேசிக்காக எல்லா கான்செப்ட்டும் இதில் வந்துட்டு கவர் ஆகிடுச்சு, ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கியான ஒரு டாஸ்க் பார்ப்போம். அதாவது எப்படி லேம்டாவில் எப்படி ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ரெகுலர் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு நம்பரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரைமா இல்லையான்றதை உங்களுக்கு சொல்லும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் நம்பர் பாஸ் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரேஞ்சில் வந்துட்டு 3லேருந்து ஒரு 15 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 15 வரைக்கும் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து இஸ் ப்ரைம். ஸோ இஸ் ப்ரைம்னு கொடுத்துட்டு இந்த ஐயை கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு டைம் இந்த லூப்பில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் 3, 4, 5 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ப்ரைமா இல்லையான்றது எனக்கு சொல்லும். ஓகே, ஸோ அதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரைம் நாட் ப்ரைம்னு வந்திருக்கு, பட் ஆனால் அதனோட வேல்யூ வரல, ரைட்டா. ஸோ அந்த வேல்யூ நான் அங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ ஓகே நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் ஐயை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சாரி ஐ வராது, எக்ஸ் வரும். ஓகே, ஸோ ஏன்னா என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் தான் ப்ரைமா இல்லையான்றதை சொல்லணும், ரைட்டா. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எக்ஸை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இப்போது அதை கிளியர் பண்ணிட்டு
ஸோ கிளியர் பண்ணிட்டு கிளியர் பண்ணுறான். ஸோ கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறான். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 3 ப்ரைம். ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் கேப் விட்டு வருது ரைட்டா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 ப்ரைம்னு சொல்லுது, 4 வந்து நாட் ப்ரைம் ரைட். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு ரைட்டா. ஸோ எதெல்லாம் ப்ரைம் இல்லைன்றது எனக்கு கிளியராக சொல்லியிருக்கு ரைட். ஸோ இதே விஷயத்த நம்ம இதுலேயும் பார்ப்போம். ஓகே, லேம்டாவில் எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ லேம்டாவில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ப்ரைம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு இதில் லேம்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் நம்பரை வாங்குறதுக்கு எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் ஆர்குமெண்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க கொடுக்குற இன்புட், அதாவது எக்ஸா அந்த ஆர்குமெண்ட்டில் கொடுக்குற இன்புட்டாக கொடுக்குற வேல்யூ வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ இஃப் நான் என்ன பண்ணுறேன் கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இஃப் அந்த எக்ஸோட ஐலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு டிவைட் மாட் பண்ணி எனக்கு அது 0 வந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்டில் அப்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் அப்பேண்ட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ அப்பேண்ட் ஆனாலும் அந்த லிஸ்ட்டில் ஏதோ வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நான் அதனோட லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த லென்த் வந்துட்டு எந்த வேல்யூமே இல்லைனா எனக்கு 0ன்றது சொல்லும் ரைட்டா. அப்போனா வந்துட்டு அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா 0வாக இருக்காது. ஸோ அப்போ அது வந்து ப்ரைமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இது ஃபாலோப்பில் போட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸோ சேம் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 3,15 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே 3,15 கொடுத்துக்கிறேன். ஸோ 3,15 பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ கோலன் ஸோ அந்த ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, ப்ரைம் கால் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ப்ரைம் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இதில் வந்து 3, 4, 5ன்ற வேல்யூ பாஸ் ஆகிட்டே வரும் ரைட்டுங்களா. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் கரெக்டாக வந்திருக்கு ரைட்டா. ஸோ இது பட் ஆனால் இது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எது ப்ரைம் இல்லைன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபாலோப் இல்லாமல். ஓகே, நான் 3ன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டு ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் 3ன்னு பாஸ் பண்ணிவிட்டு இதில் 7 ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறேன் அண்ட் 11 ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைம் நம்பர் தான் ரைட்டா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு 3மே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதனால் 3யை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 6ன்ற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 6ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரைம் நம்பரே நம்ம வந்துட்டு லேம்டாவில் எழுதியிருக்கோம் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் லேம்டாவில் பண்ண முடியும். ஓகே, ஸோ லேம்டாவிலையும் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் தான் நம்ம லேம்டாவில் எழுதுவாங்க. ஓகேங்களா, சரி நம்ம. ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மேப் ஃபில்டர் இந்த 2 ஃபங்க்ஷனை பற்றி கிளியராக பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், சேலரின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா நேம் அண்ட் சேல்ரி இருக்குது ரைட்டா. ஸோ நான் இதை லேம்டாவில் ஸோ மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சேலரிக்கும் 100 ருபீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ மேப்போட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் இருந்து எனக்கு பர்டிகுலரான டேட்டாஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் சேல் ஈக்குவல் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஃபங்க்ஷன் வந்துட்டு லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது இங்கே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2வது ஆர்குமெண்ட்டாக ஒரு லிஸ்ட்டை இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, நான் அந்த சேலரி லிஸ்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்துட்டு இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அந்த லேம்டாவில் இருக்க எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து வர ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா டப்பிளாக வருது ரைட்டா. ஸோ அதில் இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ தான் வந்துட்டு சேலரி. ஓகே, அதனால் 1 கொடுக்குறேன். ஸோ அதனோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 1 ரைட்டா. அந்த வேல்யூவோட எனக்கு 100 ருபீஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை
இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேல்ன்ற ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எரர் வருது. ஸோ பிரிண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று ஐட்ரேட் ஃபாலோ யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஐ இன் சேல் கொடுத்துட்டு அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வேல்யூக்கும் எனக்கு 100 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ 100 ருபீஸ் ஆட் ஆகி எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் ஃபாலோ இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த சேலரியை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விடும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. ரைட்டா? பட் ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலரி மட்டும்தான் வந்திருக்கு, நேம் வரல. ஸோ அந்த நேமையும் நான் இன்புட்டாக எடுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை டப்பில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0. ரைட்டா? அதனால் எக்ஸாம் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சேலரியில் மட்டும் எனக்கு 100 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இதில் ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் நம்ம வந்துட்டு, அதாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம அந்த மேப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபில்டர் பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபில்டரோட யூசேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த லிஸ்ட்லேயே வந்துட்டு யாரெல்லாம் 5000க்கு மேலே சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு எடுக்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம ஃபில்டரில் எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சேம் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபில்டர். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கும் சேம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் தான் வாங்குவோம். செகண்ட் ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட்டை இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, ஸோ நான் சேலரி லிஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இதுலேயே வந்து என்ன பண்ணோன்னா லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வெளியே எடுக்கும். ஓகேங்களா? ஸோ வெளியே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறோம்னா இங்கே கண்டிஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதில் அந்த டப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு அது கிரேட்டர் தென் 5000 இருந்தால் அந்த எலமெண்ட்டை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த 5000க்கு மேலே இருக்கவங்களோட அந்த டப்பிள் மட்டும் வந்திருக்கு. ரைட்டா? அவங்களோட நேம் அப்புறம் அந்த சேலரி வந்திருக்கு. ரைட்? ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4500 எனக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபில்டரோட யூசேஜ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இதில் மேப் ஃபில்டர் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபங்க்ஷன், ரெகுலர் ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸோ அதை எப்படி நம்ம மேப் ஃபில்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்துட்டு ஒரு நிறையா ஃபைல்ஸ் வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டரில். ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதோட டோட்டல் சைஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதை நான் பாத்துன்ற ஒரு வேரியபிளில் ராஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ராஸ்ட்ரிங் பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ராஸ்ட்ரிங் பற்றி தெரியலனா அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஃபைலோட சைஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு ஓஎஸ் மாடியூல் தேவை, அதனால் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு டேரக்டரின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஓஎஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து லிஸ்ட் டிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, லிஸ்ட் டிஏஆர்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பாத்தை இன்புட் ஆகும். ஸோ நான் அந்த பாத்தை இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ இந்த லிஸ்ட் டிஏஆரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் டிஏஆரை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்துட்டு எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஸோ பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு, ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரைட்? ஸோ இப்போ நான் இந்த பிரிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ டெஃப் டோட்டல் சைஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ அதாவது அந்த பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலோட சைஸையும் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு டேரக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம அந்த லிஸ்ட்டெலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஃபைல் லிஸ்ட்டை, ஸோ அதை இன்புட்டாக கொடுக்குறதுக்காக இங்கே வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லூப் எழுதுகிறேன். ஓகே, ஸோ ஃபார் ஃபைல் இன்
ஸோ அந்த டேரக்டரி லிஸ்ட்டை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலோட சைஸையும் கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கெட் பண்ணி அந்த சைஸ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சைஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப். ஸோ சைஸ் கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓஎஸில் வந்துட்டு ஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓஎஸ் டாட் ஸ்டாட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. சாரி, ஓகே, ஓஎஸ் டாட் ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைல் நேம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது கம்ப்ளீட் பாத்தோட கொடுக்கணும், அந்த ஃபைல் பாத்தோட கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த பாத் நேம் ப்ளஸ் ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபைல் நேம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபைலோட கம்ப்ளீட் பாத் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த சைஸ் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் சைஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஸோ டோட்டல் சைஸ். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ லிஸ்ட்டு டைரக்டரி. ஸோ அந்த லிஸ்ட்டை நான் வந்துட்டு இதில் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ஒவ்வொரு ஃபைலோட இன்ஃபோவும் வந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு அதில் சைஸ் மட்டும்தான் வேணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம .st_sizeன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக அந்த சைஸை மட்டும் காட்டும். ஒவ்வொரு ஃபைலோட சைஸ் மட்டும் எனக்கு இப்போ வந்திருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைஸோட எல்லா சைஸையும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சைஸையும் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் வந்திருக்கு. ரைட்? ஸோ இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ இந்த எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சைஸ் வந்து பைட்ஸில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரைட்? ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுக்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது நான் வந்திருக்க அவுட்புட்டும் ஸோ இந்த பைட்ஸும் வந்துட்டு எனக்கு சேமாக இருக்குது. ரைட்? ஸோ எனக்கு இப்போது சைஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ இதையே வந்து நான் லேம்டாவில் எழுத போகிறேன். ஸோ அதை மேப் யூஸ் பண்ணி லேம்டாவில் எழுத போகிறேன். ஓகே, ஸோ மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நான் லேம்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லேம்டா யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு நான் அந்த லிஸ்ட் டைரக்டரி ஃபங்க்ஷனை லிஸ்ட்டை வந்து நான் இதில் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் கேப்சர் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எனக்கு வெளியே வரும்போது ஸோ அதனோட சைஸை கெட் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா os.stat யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் பிரிண்ட் இது லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஏன்னா இது ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ரைட்டா? ஸோ லிஸ்ட்டாக அந்த டோட்டலை வந்துட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வெறும் டோட்டல் கொடுத்தோன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் இஸ் நாட் டிஃபைன். ஸோ ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபைலுன்றது நான் அப்படியே அதில் காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ நம்ம இதில் எக்ஸ்ன்ற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே இல்லை, ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஃபைலோட சைஸையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் பண்ண போகிறேன். ஓகே, சம் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ அந்த லிஸ்ட்டை இதில் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுத்துக்கும் சேம் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப்போட யூசேஜ் என்னன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய இடங்கள்ல உங்களுக்கு மேப்போட யூசேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் எப்படி நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக இந்த ஜிப் ஃபைல்ஸ் மட்டும் இருக்குது. ரைட்டா? இந்த ஜிப் ஃபைலை மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக எழுதுறேன். ஓகே, ஸோ நார்மல் ஃபங்க்ஷனாக எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் லேம்டா ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ அது ஃபில்டரை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுட்டு ஸோ இதில் வந்துட்டு லிஸ்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஸோ நான் ஃபஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ஸோ இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் டைரக்டரி ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட். ஸோ ஆல்ரெடி எனக்கு லிஸ்ட் டைரக்டரின்ற நேமில் அந்த லிஸ்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ அதையே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஜிப்பை மட்டும் எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் டைரக்டரியை வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணிட்டு ஃபார் ஜிப்னு லிஸ்ட் டைரக்டரி கொடுத்துட்டு, ஸோ இதில் அந்த லிஸ்ட் டைரக்டரியில் இருக்கக்கூடிய அதாவது என்ஸ் வித் வந்துட்டு, அதாவது லாஸ்ட்டில் வந்துட்டு அதனோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஜிப்பில் முடியணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ஸ் வித் ஜிப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்துட்டு எனக்கு அந்த ஜிப்னு முடிகிற எக்ஸ்டென்ஷனில் முடிகிற ஃபைல்ஸை மட்டும் எனக்கு அப்பன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜிப்ன்ற வேரியபிளாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எரர் அடிக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஜிப் கொடுக்கணும், சாரி லிஸ்ட் டைரக்டரியில் கொடுத்துட்டோம். ஸோ ஜிப் கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நன் வருது. ஸோ ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணல, அந்த ஃபைலை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜிப்புன்னு முடிகிற ஃபைல்ஸ் மட்டும் வந்திருக்கு. ரைட்டா, ஸோ பார்த்திங்கன்னா ஜிப்புன்னு முடிகிற எக்ஸ்டென்ஷன் மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. ரைட், ஓகே. ஸோ இப்போது இதே விஷயத்த நம்ம ஃபில்டரில் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபில்டரை பற்றி உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜிப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நான் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபில்டர் ஆஃப். ஸோ இங்கே வந்து ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு இந்த லிஸ்ட் டைரக்டரியை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கண்டிஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக வெளியே வரும்போது, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே ஜிப் டாட்ன்றதுக்கு பதிலாக நான் இங்கே எக்ஸ்ன்ற ஆர்குமெண்ட் தான் வாங்கியிருக்கேன். ரைட்டா, ஸோ அதனால் எக்ஸ் டாட் என்ஸ் வித் ஜிப். ஓகே, எக்ஸ்டென்ஷன் வந்து ஜிப்பில் முடியணும். ஓகேங்களா, ஸோ ஓகே, நான் சாரி இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கால் பண்ணல. ஸோ பிரிண்ட் ஜிப் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜிப் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேம், ரெகுலர் ஃபங்க்ஷனில் இருக்கிற அவுட்புட்டும் நான் அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் எழுதின அவுட்புட்டும் சேமாக இருக்குது. ரைட்டா, ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக வந்துட்டு இந்த மேப்புக்கும் ஃபில்டருக்கும் எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியல் கேஸில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் லேம்டா ஃபில்டர் மேப் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேம்டாவில் கிட்டத்தட்ட நம்ம எல்லா கான்செப்ட்டும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேப் ஃபில்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கிளியராக பார்த்துருக்கோம். ரைட்டா, ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அப்புறம் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.